ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதோட என்னென்ன போடலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து இது மாதிரி நீளமாக கட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு இது நல்லா சிகப்பாக வர வரையும் எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் கொஞ்சமாக பட்டை, லவங்கம், கல்பாசி, சீரகம், மிளகு, சும்மா 2 துண்டு இஞ்சி, வரமிளகா இதெல்லாம் நல்லா கொஞ்சம் சூடாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த வறுத்து வச்சதெல்லாம் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போது வறுத்து வச்சதை நல்லா பவுடராக அரைச்சிக்கிட்டோம். இப்போ வாங்க இந்த சிக்கனில் நம்ம அரைச்சி வச்ச பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா மிக்சியில் பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம். கூடவே அந்த அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா பழுத்த தக்காளியாக 2 எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அந்த அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அதோட மஞ்சள் தூள், வரமிளகாத்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி மசாலா தூள், இப்போ இதெல்லாம் போட்டு மறுபடியும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்து வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கூட நம்ம அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு. மறுபடியும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு மூடி போட்டு கொஞ்சம் கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம். பாருங்கள், சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போது லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.